Good evening, students. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல half yearly எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் புது வருஷத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ half yearly எக்ஸாம் எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து 8th லெசன்ல ஒரு 2 எக்ஸசைஸ் பேலன்ஸ் வச்சிருக்கோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, புள்ளியியலும் நிகழ்தகவும் அப்படிங்கிற பாடத்துல 2 எக்ஸசைஸ் பேலன்ஸ் இருக்கு. 8.3 அண்ட் 8.4 பேலன்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம இப்ப கண்டினியூட்டி பார்க்க போறோம். அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் போயிடலாம். ஓகேங்களா? ரிவிஷன் வந்து உங்களுக்கு எப்படி கொஸ்டின் பேப்பர்ஸ், பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு லெசன்லயும் ப்ளூ பிரிண்ட் வைஸ் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வரும், எவ்வளோ 2 மார்க்ஸ் வரும், எவ்வளோ 5 மார்க் வரும், எவ்வளோ 1 மார்க் வரும், அந்த மாதிரி நம்ம ஈச் அண்ட் எவ்ரி லெசன் டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஒரு 2 எக்ஸசைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா. ஸோ இவ்வளோ நாளா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணல பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்படின்னா கூட இப்ப நம்ம இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட நமக்கு இன்னும் பப்ளிக் எக்ஸாமுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 70 டேஸ் பக்கம் இருக்கு. ஸோ நம்ம நல்லாவே ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னாலே போதும். நல்லா வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸ்லலாம் ஈஸியா சென்டம் வாங்கலாம். ஸோ மேக்ஸ்ல சென்டம் வாங்குறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது கிராஃப் ஜாமெண்ட்ரி, அதுக்கப்புறம் 1 வேர்ட், அதுக்கப்புறம் 5 மார்க், அதுக்கப்புறம் 2 மார்க். ஸோ 5 மார்க் அண்ட் 2 மார்க் வந்து எந்தெந்த லெசன்ஸ்ல 2 கொஷின்ஸ் வரும், எந்தெந்த லெசன்ஸ்ல ஒரு கொஷின்ஸ் வரும், இது எல்லாமே வந்து நம்ம இந்த 2 எக்ஸசைஸ் முடிச்சதுமே டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இதுல வந்து மல்டிபிள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு சில பாடங்கள்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி எடுத்துக்கிட்டீங்க, இல்லை மென்சுரேஷன், முக்கோணவியல், அளவியல், அதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாடத்திலேயே 2 ஒன் வேர்டு, ஒரு 2 மார்க், ஒரு 5 மார்க் கம்பல்சரி 8 மார்க்லேருந்து 9 மார்க்குக்கு அந்த ஒரே ஒரு பாடத்துல இருந்தே கண்டிப்பா வரும். ஸோ அந்த மாதிரி அளவியல், முக்கோணவியல், ஆயத்தொலை வடிவியல், புள்ளியியலும் நிகழ்தகவும், இதுல இருந்தெல்லாம் இந்த 4 பாடத்துல கண்டிப்பா வந்து 8 மார்க்குக்கு கேள்வி வந்துரும். அப்போ 8 4 32, கிராஃப் ஜாமெண்ட்ரியில 16, 8 8 16, 46, 32, 8 40, 46 மார்க். ஸோ வந்து 1 வேர்ட் ஈச் லெசன் 1 கொஸ்டின். இந்த 4 பாடத்துல 2 2 கொஸ்டின் போட்டீங்கன்னா 14 கொஸ்டின் நமக்கு. 46, 50, 60 மார்க். 60 மார்க் ஈஸியா வந்துருச்சா? இந்த வந்து பேலன்ஸ் இருக்கிற 40 மார்க்குக்கு நீங்க ஒரு லெசனை ஸ்கிப் பண்ணா கூட உங்களால வந்து உங்களுக்கு என்ன வந்து 13 கேள்வி கேட்டு 10 கேள்விக்கு விடையளிக்க சொல்லுவாங்க எல்லா இதுலயுமே. 14 1 மட்டும் கம்பல்சரி கொடுப்பாங்க. கம்பல்சரி ப்ராப்ளம் வரது பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 4 லெசன்ஸ்ல இருந்து தான் வரும். 5 6 7 8 இந்த 4 பாடங்கள்ல இருந்து தான் கம்பல்சரி கொஸ்டின் சுத்தி 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 அதுல இருந்து தான் வரும். ஸோ அதுல எந்த ஒரு எக்ஸசைஸையும் எந்த ஒரு கொஷின்ஸையும் ஸ்கிப் பண்ணாம நம்ம வந்து எல்லாத்தையுமே எல்லா கொஷின்ஸையுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே நம்ம ஆக்சுவலி நம்மளுடைய ரெகுலர் கிளாஸ்லயே எல்லா கொஷின்ஸும் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். எந்த கொஷினுமே நம்ம ஸ்கிப் பண்றது கிடையாது. எல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ஈச் அண்ட் எவ்ரி கொஷின் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். எதையும் நம்ம ஸ்கிப் பண்றது இல்லை. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த 2 எக்ஸசைஸும் முடிச்சுட்டு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா ப்ராப்ளம்ஸும் இந்த 4 பாடங்கள்ல இருந்து எதையும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா கம்பல்சரி ப்ராப்ளம் உங்களால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் கம்பல்சரி ப்ராப்ளம் அட்டன் பண்ற மாதிரியே அந்த லெசன்ல இருந்து வேற 5 மார்க்கோ அல்லது 2 மார்க்கோ கேட்டாலும் உங்களால அட்டன் பண்ண முடியும். 1 மார்க்கும் நம்ம வந்து ஒவ்வொரு லெசன் முடிச்சதுமே எம்சிக்யூ பார்த்துருக்கோம். ஸோ அதுலயே வந்து உங்களுக்கு ஓரளவு ப்ராக்டிஸ் ஆயிருப்பீங்க. இருந்தாலும் இப்ப நம்ம எல்லாமே போர்ஷன் முடிச்சு ரிவிஷன் பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ரா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், கொள்குறி வகை வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே வந்து நம்ம பார்க்கலாம். கொள்குறி வகை வினாக்களும் நம்மளால வந்து பார்க்க முடியும். அதையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம்னா புக் பேக் அண்ட் புக் இன்சைட்ல இருந்து நமக்கு எந்த ஒரு ஒன் வேர்ட் வந்தாலும் ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம 100 மார்க்ஸ் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்ற ப்ரிப்பரேஷன் மெத்தட் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும்.
எடுத்தோனே வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு 100 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா கண்டிப்பா ஈஸியா வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம்னா நம்மளால 100 மார்க்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு முடியும். ஓகேங்களா? அதனால மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரி. கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரிலையும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு 6 கொஷின்ஸ் இருக்கு. அது கண்டிப்பா எந்த கொஷின் பேப்பரா இருந்தாலும் வரும். ரிப்பீட்டட் கொஷின் இது. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கொஷின் பேப்பர் கொடுக்கும் போதுமே குவார்டர்லி, ஹாஃபலி, இப்போ ஆனுவல் மாடல் கொஷின் பேப்பரும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ அப்போ அதுலேயுமே உங்களுக்கு அந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸ் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற டைம்ல நீங்க மற்ற கொஷின்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி ஒன் வேர்ட் எல்லா லெசன்லயுமே ஒவ்வொரு லெசன் முடிஞ்சதுமே ஒரு 20 கொஷின்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை ஒர்க் அவுட் பண்றோம் நம்ம ரெகுலர் கிளாஸஸ்ல. ஸோ அது தாண்டி எக்ஸ்ட்ராவாகவும் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம ஆன்சர்ஸ் பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா ஸோ ஒன் வேர்டுக்குன்னு நீங்க தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அடுத்தது கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது 5 மார்க். 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. 14 கொடுத்து 10 போட சொல்லுவாங்க. அந்த 10ல 1 கம்பல்சரி ப்ராப்ளமா இருக்கும். அந்த 43rd கொஸ்டின் அது கம்பல்சரி ப்ராப்ளம் அட்டன் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த கேள்வியை வந்து எந்தெந்த பாடங்கள்ல இருந்து வரும்னா இந்த புள்ளியியலும் நிகழ்தகவும் இதுலயுமே நான் நடத்தும் போதே வந்து இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சொல்லியிருக்கேன். இதுல இருந்து கம்பல்சரி வரும். ரெண்டாவது முக்கோணவியல் ட்ரிக்னாமெட்ரியில இருந்து வரும். ட்ரிக்னாமெட்ரியில ஹைட் டிஸ்டன்ஸ் கால்குலேஷன்ல இருந்து கம்பல்சரியா ஒன்று வரும். இல்ல அப்படின்னா ஐடென்டிட்டிஸ் முற்றொருமைகள் உபயோகப்படுத்தி தீர்வு காணுதல்ல கண்டிப்பா ஒன்று வரும். அதுக்கப்புறம் வந்து சுமுறை வடிவியல் ஆயத்தொலை வடிவியல் குவாடினேட் ஜாமெட்ரி அதுல இருந்து ஒரு கொஷின்ஸ் ஒன்று வந்து 2 பாயிண்ட் கொடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லி அந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். மொத்தமா அதுல இருந்து ஒரு 4 மாடல் இருக்கு இல்லையா? அந்த 4 மாடல்ல ஏதோ ஒரு மாடல்ல இருந்து வரும். அடுத்தது அதை விட்டுட்டீங்கன்னா அளவியல் மென்சுரேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வால்யூம் கண்டுபிடிக்கிறதுல வரும். இல்லைன்னா ரெண்டுமே கம்பைன் பண்ணி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மொத்த பரப்பு புறப்பரப்பு ரெண்டுமே கால்குலேட் பண்ற மாதிரி ஒரே கொஸ்டின்ல ரெண்டுமே கால்குலேட் பண்ற மாதிரியும் வரும். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இதை விட்டா ஃபர்ஸ்ட் லெசன்ல வென் டயக்ராம். வென் டயக்ராம் லெசன்ல உங்களுக்கு லாஸ் இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, டிமார்கன் லா, பங்கீட்டு விதிகள், டிமார்கன் விதிகள், அந்த விதிகள்ல இருந்து ஏதோ ஒண்ணு கண்டிப்பா வரலாம். ஸோ இதுதான் வந்து ஆஸ் அ ப்ளூ பிரிண்டா இவ்வளவுதான். ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட் வைஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணினோம்னா இப்ப இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட நம்மளால ஈஸியா மேக்ஸ்ல சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயா கொஞ்சம் கொஞ்சமா கைடன்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் வந்து இந்த பாடத்துல புள்ளியியலும் நிகழ்தகவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில பேலன்ஸ் 2 எக்ஸசைஸ் இருக்கு 8.3 அண்ட் 8.4. ஸோ 8.3 அண்ட் 8.4 இன்னைக்கு நம்ம பார்த்துருவோம். 8.3 அண்ட் 4 ரெண்டு எக்ஸசைஸ் பார்க்க முடியாது. அதனுடைய கண்டென்ட் என்ன, டாபிக் என்ன அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ 8.2 வரைக்கும் நம்ம பார்த்தது ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல். ஓகே, 8.3க்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நிகழ்தகவுகள் அப்படின்னு சொல்றாங்க. நிகழ்தகவு அப்படின்னா ப்ராபபிலிட்டி. அதாவது ஒரு செயலானது ஒரு விஷயம் நடக்கும் ஆர் நடக்காது, இட் வில் ஹேப்பன் ஆர் நாட். அதாவது இப்போ வந்து ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது, பொங்கல் வருது, பொங்கலுக்கு வந்து ஒரு ரஜினி மூவி ரிலீஸ் ஆகுது, ஒரு விஜய் மூவி ரிலீஸ் ஆகுது. இதுல ஏதோ ஒரு மூவி கண்டிப்பா ஃபிளாப் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினியோட மூவி வந்து ஓடல, விஜயோட மூவி ஓடும். பட் பிஃபோர் த ஃபிலிம் ரிலீஸ் நம்ம வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ரஜினி மூவி வந்து சக்சஸ் ஆகும் கண்டிப்பா, விஜய் மூவிக்கு வந்து கொஞ்சம் வந்து கம்மியா தான் வந்து இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு. பட் ஆஃப்டர் ரிலீஸ் த மூவி நமக்கு வந்து அது இட் வில் சேஞ்ச். ஓகே, அது வந்து நம்மளுடைய ஜட்மெண்ட்டை பொறுத்து. பட் அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் அப்படின்னு இருக்கும். ரஜினி மூவி நல்லாவே இல்லைன்னா கூட அந்த ரஜினிக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். விஜய் மூவி நல்லாவே இல்லைன்னா கூட விஜய்க்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். அந்த ஃபேன் பேஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சக்சஸிவ் ரேட் வந்து ஏறத்தாழ ஒரு நம்ம எடுத்த அந்த ப்ராபபிலிட்டியில மீட் பண்ண வைக்க முடியும் 90%.
அப்ராக்சிமேட்லி, நாட் அக்யூரேட்லி, அப்ராக்சிமேட்லி. இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நீங்க ஒரு காயின் இருக்கு. இந்த காயின் டாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து இது பார்த்துருக்கோம். இந்த காயின் டாஸ் பண்றோம். காயின் டாஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா பூவும் விழலாம், தலையும் விழலாம். ஒன்று பூ அல்லது தலை. எனக்கு பூ விழுகும்னு நினைச்சிட்டு நான் டாஸ் பண்றேன். பட் வந்து டெய்ல்னு நினைச்சு நான் டாஸ் பண்றேன், ஹெட் வருது. ஹெட்னு நினைச்சு நான் டாஸ் பண்றேன், டெய்ல் வருது. சோ அப்படி நான் டாஸ் பண்ணும்போது வாட் ஆர் த ப்ராபபிலிட்டிஸ்? ஒரு காயினை டாஸ் பண்ணா என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு? ரெண்டு காயினை டாஸ் பண்ணா என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு? மூணு காயினை டாஸ் பண்ணா என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு? இதுதான் ப்ராபபிலிட்டிஸ். இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர், காயின் டாஸிங், டைஸ் டாஸிங், சிட்டு சீட்டுக்கட்டு விளையாடுறது. சோ இதுதான் நம்ம பார்க்க போற டாபிக். பார்த்தது ஆக்சுவலி நம்ம இதெல்லாமே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்னெல்லாம் வந்து வாய்ப்புகள், ஈவென்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ்டு. ஓகேங்களா? சோ இது எல்லாமே வந்து ஒரு பகடை, அதுதான் தாயக்க டைஸ் வந்து உருட்டும் போது, சீட்டுக்கட்டு விளையாடும் போது மொத்தம் ஒரு கட்டுல வந்து 52 சீட் இருக்கும். அதுல ஸ்பேட் எவ்வளோ, அதாவது ஸ்பேட், பிளாக் ஸ்பேட் எவ்வளோ, ரெட் ஹார்ட் எவ்வளோ, கிளவர் வந்து பிளாக்கு, டைமண்ட் வந்து ரெட்டு. ஸோ இது ஒவ்வொன்றும் வந்து ஏ கார்டு ஏ, அதுக்கப்புறம் 2 3 4ல இருந்து 10 வரைக்கும், அப்புறம் ஜாக் குவீன் கிங். ஸோ ஒவ்வொரு சிம்பிள் அண்ட் கலர் பேஸ்ல பிளாக்ல 26 அண்ட் ரெட்ல 26, ஸ்பேட்ல 13, heart in 13, clever 13, diamond 13. So total 52 cards இருக்கும். So அதுல நம்ம ப்ராபபிலிட்டி ப்ளே பண்ணும்போது என்ன வரும் அப்படிங்கறதெல்லாம் வந்து கால்குலேட் பண்றது தான் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இப்ப டைரக்டா போக வேண்டியது எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தான். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்னதா வந்து உங்களுக்கு அந்த சிமுலேஷன் காயின் டாஸ் பண்ணா நமக்கு வந்து என்ன ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் வரும் அப்படிங்கறது மட்டும் நான் இப்ப காட்டுறேன். சோ இப்ப பாருங்க, ஒரு காயின் நான் டாஸ் பண்றேன். ஒரு காயினை வந்து டாஸ் பண்ணும்போது ஒரு ஹெட் அண்ட் ஒரு டெய்ல் வருது. சோ அதே ரெண்டாவது காயின் டாஸ் பண்ணும்போது இந்த ஒரு ஹெட்ல இருந்து ஒரு ஹெட்டும் ஒரு டெய்லும், இந்த ஒரு டெய்ல இருந்து ஒரு ஹெட்டும் ஒரு டெய்லும், ரெண்டு காயின். சோ செகண்ட் காயின் அப்படிங்கும்போது அந்த செகண்ட் காயினுக்கு ரெண்டு காயின்ஸ், நாட் அ செகண்ட் காயின், டூ காயின்ஸ் டாஸ் பண்ணும்போது இங்க வந்து செகண்ட் காயின் மீன் பண்ணிக்காதீங்க, ரெண்டு காயின்ஸ் இங்க இருக்கு. சோ ரெண்டு காயின்ஸ் டாஸ் பண்ணும்போது இதே வந்து மூணாவது காயின் டாஸ் பண்றேன். அப்போ இது கிரீன் வந்து ஃபர்ஸ்ட் காயின், ப்ளூ செகண்ட் காயின், ரெட் தேர்ட் காயின். சோ கிரீன்ல வந்து ஹெட், அதாவது ஃபர்ஸ்ட் காயின்ல ஹெட் வருது, ரெண்டாவது காயின்லயும் ஹெட் வரும், மூணாவது காயின்லயும் ஹெட் வரும். திஸ் இஸ் அ பாசிபிலிட்டி. இதே ஃபர்ஸ்ட் காயின்ல ஹெட், ரெண்டாவது காயின்ல டெய்லு, மூணாவது காயின்ல ஹெட். அதாவது இப்படி பாருங்க, ஹெட் ஹெட் டெய்ல். ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் ஹெட் ஹெட், ரெண்டாவது டைம் டாஸ் பண்ணும்போது ஹெட் ஹெட் டெய்ல். ஓகே. அதே இன்னொரு பாசிபிலிட்டி, ஹெட் செகண்ட் காயின்ல டெய்ல் வரலாம், தேர்ட் காயின்ல ஹெட் வரலாம். ஃபர்ஸ்ட் காயின்ல ஹெட், செகண்ட் காயின்ல அகைன் டெய்ல், தேர்ட் காயின்லயும் டெய்ல் வரலாம். ஸோ பாசிபிலிட்டிஸ், இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ். ஸோ அதே ஃபர்ஸ்ட் காயின்ல டெய்ல் வரலாம், செகண்ட் காயின்ல ஹெட், தேர்ட் காயின்ல ஹெட். ஃபர்ஸ்ட் காயின்ல டெய்ல், செகண்ட் காயின்ல ஹெட், தேர்ட் காயின்ல டெய்ல். ஸோ நீங்க பாசிபிலிட்டிஸ் கூறுவெளி அப்படின்னு சொல்லுவோம். அதை சாம்பிள் ஸ்பேஸ் எழுதும் போது இப்படிதான் எழுதுவீங்க. ஹெட் ஹெட் ஹெட், ஹெட் ஹெட் டெய்ல், ஹெட் டெய்ல் ஹெட், ஹெட் டெய்ல் டெய்ல், டெய்ல் ஹெட் ஹெட், ஹெட் டெய்ல் ஹெட் டெய்ல், டெய்ல் டெய்ல் ஹெட், டெய்ல் டெய்ல் டெய்ல். ஸோ இதுதான் நீங்க வந்து சாம்பிள் ஸ்பேஸ் எழுதும் போது யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இது நம்ம காயின் டாஸிங்கான இது. இதே வந்து வேற ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. அதாவது ஒரு ஸ்பின்னர் யூஸ் பண்றோம். அந்த ஸ்பின்னர்ல வந்து என்னென்ன கலர்ஸ் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது. இப்ப பாருங்க, இந்த ஸ்பின்னரை வந்து நான் ஒரு தடவை ஸ்பின் பண்றேன். ஸ்பின் பண்ணும்போது
இங்க கலர்ஸ் வந்து பாருங்க, அது சுத்தி வந்து நிக்குது. ப்ளூ கலர் ஒரு டைம். சோ அப்ப இங்க ப்ராபபிலிட்டி பாருங்க, ப்ளூ ஒரு டைம் அக்கர் ஆயிருக்கு. இங்க போயிடலாம். சோ ப்ளூ கலர் ஒரு தடவை வந்திருக்கு. சோ 10 ட்ரையல்ஸ்ல மொத்தம் 10 ட்ரையல் இருக்கு இங்க நமக்கு. சோ 10 டைம்ஸ் ஆஃப் ட்ரையல் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்பின் பண்றேன் ப்ளூ கலர். சோ 10ல ஒரு ப்ராபபிலிட்டி ப்ளூக்கு கிடைச்சிருச்சு. அகைன் செகண்ட் டைம். ஓகே, இப்போ வயலட். இப்போ வயலட்டுக்கு 0.5 அண்ட் ப்ளூக்கு 0.5. ஸோ டோட்டல் கலர்ஸ் இங்க எவ்வளோ இருக்கு? 6 கலர்ஸ் இருக்கு. ட்ரையல் வந்து 10 ட்ரையல்ஸ் இருக்கு. பார்க்கலாம். தேர்ட் ட்ரையல் ஆரஞ்சு. இப்போ ஆரஞ்சு அப்படிங்கும்போது ப்ராபபிலிட்டி வந்து ஒன்று தான். ஸோ ஒன்னை 3ஆல டிவைட் பண்ணும்போது 1 டிவைடட் பை 3 0.33. ஸோ ப்ளூக்கு ஒரு 0.33, வயலட்க்கு ஒரு 0.33 பாசிபிலிட்டி இருக்கு, ஆரஞ்சுக்கு ஒரு 0.33 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ஒரே கலர் வரலாம் மேபி. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா அடுத்தது எல்லோ வந்துருச்சு. ஃபோர்த் டைம் நான் ஸ்பின் பண்ணும்போது எல்லோ. ஸோ எல்லோவும் அந்த ஒன்னை வந்து 0.25 0.25 0.25 4 பேருக்கு கொடுத்தாச்சு. இப்போ ஃபிஃப்த் டைம் ஸ்பின் பண்றேன். அகைன் வயலட். இப்போ வயலட்க்கு பாருங்களேன், ரெண்டு அக்கரன்ஸ் வயலட்க்கு கிடைச்சிடுது. ஸோ ப்ராபபிலிட்டி இஸ் 0.4 அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ 1 டிவைடட் பை 5. ஸோ 0.2 ஃபார் ப்ளூ, 0.2 ஃபார் எல்லோ அண்ட் 0.2 ஃபார் ஆரஞ்ச். வயலட்க்கு 2 டைம்ஸ் அப்படிங்கும்போது அது 0.4 மாறிடுது. ஸோ உங்களுடைய ப்ராபபிலிட்டி வந்து 1. தட் டிவைட்ஸ் எவ்வளோ ட்ரையல்ஸ் அண்ட் எவ்வளோ கலர்ஸ் நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கு. ஸோ அடுத்த ஸ்பின் போடுறேன் நான். ஸோ கிரீன் கலர். இப்போ கிரீன் கலர் அப்படிங்கும்போது ஒரு அக்கரன்ஸ் தான் கிரீன் கலர். ஸோ 0.17. 1 டிவைடட் பை எவ்வளோ அக்கரன்ஸ் போட்டிருக்கீங்க? 1 2 3 4 5 6. அடுத்த அக்கரன்ஸ் பாருங்க. அகெயின் எதுக்கு வந்திருக்கு நமக்கு இப்போ? ஆரஞ்சு. ஸோ ஆரஞ்சுக்கு இது எத்தனாவது அக்கரன்ஸ் வந்திருக்கு? செகண்ட் டைம். ஸோ அப்போ 1 2 3 5 7. 1 divided by 7 போட்டீங்கன்னா 0.14 for 1 time. 2 times வந்ததுக்கு 14 into 14, அதாவது 14 இன்னொரு டைம் ஆட் பண்ணிப்பீங்க. ஸோ 2 9. ஆக்சுவலி 1428 அப்படின்னு வரும். இங்க வந்து ரவுண்ட் ஆஃபா 0.14 எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தது 8th டைம் ஸ்பின் பண்றேன். கிரீன். இப்போ கிரீன் 2 டைம்ஸ், வயலட் 2 டைம்ஸ், ஆரஞ்ச் 2 டைம்ஸ். ஸோ இப்போ என்னாச்சு? 2 4 6 8. 1 divided by 8 அப்படிங்கும்போது 0.13 for each trial. பட் 2 டைம்ஸ் வந்ததுக்கு இன்னொரு 13 எக்ஸஸ் ஆட் பண்ணிப்பீங்க. அகைன் 9th ஸ்பின். ரெட். இப்ப ரெட் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வந்து 1 divided by 9. இன்னும் லாஸ்ட் ஒன் ஸ்பின். அகைன் ரெட். ஸோ ஓகே. ஸோ அப்போ வந்து ரெட் வந்து 2 டைம்ஸ், கிரீன் 2 டைம்ஸ், வயலட் 2 டைம்ஸ், ஆரஞ்ச் 2 டைம் அண்ட் எல்லோ 1 டைம், ப்ளூ 1 டைம். ஓகே. ஸோ இது வந்து 1 divided by total number of occurrence. ஓகேவா? ஓகே. ஸோ ஓகே, இப்போ எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிங்க் பண்ணியிருக்காங்க. மேம் எனக்கு இதுல டவுட் இருக்கு. நம்ம அக்கரன்ஸ் வந்து ஸ்பின் பண்ணும்போது நம்ம வந்து ட்ரையல்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாமா? 5 டைம்ஸ்ன்னு பண்ணிப்போமா? தாராளமா நீங்க வந்து அப்படி பண்ணினா நமக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க இப்போ வந்து 5 ஸ்பின்ஸ் தான் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ இங்க ரீசெட் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ எனக்கு ரீசெட் கொடுத்துட்டு எனக்கு ட்ரையல் வந்து இங்க 5ஓட ஸ்டாப் அப்படின்னு வச்சுப்போம். நோ இஷ்யூஸ். நம்ம இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பின் பண்றேன், ப்ளூக்கு ஒரு ப்ராபபிலிட்டி கிடைச்சிச்சு. ஸோ இப்போ நீங்க ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1. 1 டிவைடட் பை அக்கரன்ஸ் தான் போடுறீங்க, நாட் அ ட்ரையல். ஸோ ட்ரையல் வந்து நமக்கு மேட்டர் கிடையாது. நம்ம அக்கரன்ஸ் எவ்வளோ போடுறோமோ 1 டிவைடட் பை தட் அக்கரன்ஸ் போட்டா நம்மளுடைய ப்ராபபிலிட்டி வந்து கிடைக்க போகுது. ஸோ நீங்க ட்ரையல் வந்து நாட் அன் இஷ்யூ. இப்போ நீங்க 2 ட்ரையல் தான் போட்டிருக்கீங்கன்னா ப்ளூவே 2 டைம்ஸ் கிடைச்சிருது நமக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி இஸ் ப்ளூ ஃபார் 1. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய டவுட் கிளாரிட்டி ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். நமக்கு வந்து இங்க ட்ரையல் இஸ் நாட் அ மேட்டர், அக்கரன்ஸ் இஸ் த மேட்டர். 1 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் போட்டு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால ஸ்பின் இதுக்கு ட்ரையலுக்கு நீங்க வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போலாங்களா? 8.3 வந்து போலாம். சரிங்களா?
ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொரு டவுட் கேட்டிருக்காங்க எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட். மேம் நம்ம வந்து ஹெட்டைல் பார்த்தோம், சாம்பிள் ஸ்பேஸ் எழுதும்போது நீங்க கிரீன் ப்ளூ ரெட்னு காமிச்சீங்க, அது இன்னொரு டைம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு போர்டும் காட்டுறேன். ஸோ சைமல்டேனியஸா உங்களுக்கு சிமுலேஷனும் காட்டும் போது உங்களுக்கு அதுலான கிளாரிட்டி கிடைக்கும். அதாவது green, blue, red is a first set. Green, blue, this one is a second pair. இப்போ இங்க என்னாச்சு? ஃபர்ஸ்ட்க்கு 2 pairs வந்தாச்சு. அடுத்து 3 pairs, 1 2 pairs. இதுக்கு அதே மாதிரி green, blue, red. இதுக்கு 2 pair, 2 4 6 8. Total number of sample space is 8 times வரும் உங்களுக்கு. பிகாஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கு? சைட்ஸ் வந்து 2 சைட்ஸ் தான் இருக்கு. இங்க வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ 4 2s are 8. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 8 அப்படிங்கிறது தான் உங்களுடைய எக்ஸாக்ட். ஸோ அந்த 8 என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இங்க பார்த்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது சேம் இதுதான் வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? நம்ம இப்ப சம்ஸ் போயிடலாம். ஸோ சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். 1 செகண்ட். 8.3 எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாத்தீங்க அப்படின்னா இந்த காயின் டாஸிங் தான். 8.3 எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் 1 வந்து இந்த காயின் டாஸிங் தான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஒன் செகண்ட். அவங்களுக்கு புக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். Write the sample space for tossing 3 coins using 3 diagram. இந்த பார்த்த சிமுலேஷன் தான் உங்களுடைய ஆன்சரே. நம்ம இப்ப காயின் டாஸிங் 3 diagram பார்த்தோம் இல்லையா? இந்த சிமுலேஷன் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். பட் என்னன்னா நீங்க வந்து இதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவா கொடுப்பீங்க. அவ்வளவுதான். இதுதான் உங்களுடைய ஆன்சர். இப்ப ஆன்சர் உங்களுக்கு எழுதும் போது பாருங்க, கரெக்டா வந்து புரிஞ்சிடும். இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். Exercise 8.3 first question. First coin. ரெண்டாவது coin. ட்ரீ டயக்ராம் போடுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே. மூணாவது coin. சோ இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் அப்படிங்கிற சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறோம். சோ ஹெட் 3 டைம்ஸ், ஹெட் ஹெட் ஹெட். அடுத்தது ஹெட் ஹெட் டெய்ல். அடுத்தது ஹெட் டெய்ல் ஹெட். அடுத்தது ஹெட் டெய்ல் டெய்ல். அடுத்தது ரெண்டாவது செட் வரும், டெய்ல் ஹெட் ஹெட். டெய்ல் ஹெட் டெய்ல். டெய்ல் டெய்ல் ஹெட். டெய்ல் டெய்ல் டெய்ல். சோ இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ் வித் ட்ரீ டயக்ராம். இது 2 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? 2 மார்க் கொஸ்டின், 2 மதிப்பெண் வினா.
So sample space tree diagram with sample space கேட்டிருக்காங்க 8.3 exerciseல first question. Okay. காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் கொஸ்டின் காட்டுறேன். Write the sample space for selecting 2 balls at a time from a bag containing 6 balls numbered 1 to 6 using tree diagram. இங்கேயும் வந்து மர வரைபடத்தை வரைந்து ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் உங்களுக்கு 6 பால்ஸ்ல ஒரு பால்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னு அதாவது 2 பால் செலக்ட் பண்றது வந்து 2 பால்ஸ் செலக்ட் பண்றதுக்கு என்னென்ன சாம்பிள் ஸ்பேஸ் இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி கேக்கல, சாம்பிள் ஸ்பேஸ் கேட்டிருக்காங்க. What are the sample space? சோ மொத்தமா எவ்வளவு பால்ஸ் சொல்லியிருக்காங்க? 6 பால்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, 6 balls. So first one, two, 3, 4, 5, 6. Second chance. பால் நம்பர் 2 செலக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ். அதாவது நீங்க பால் நம்பர் 1, பால் நம்பர் 2, பால் நம்பர் 3, பால் நம்பர் 4, பால் நம்பர் 5, பால் நம்பர் 6 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ தேர்ட் பாசிபிலிட்டி, தேர்ட் பாலை செலக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ஃபோர்த் பாலை செலக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ஃபிஃப்த் பாலை செலக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் சிக்ஸ்த் பாலை செலக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ். Total number of possibilities for number 1 செலக்ட் பண்றதுக்கு 6, மொத்தமா 6 பால்ஸ் இருக்கு. சோ அப்போ பாசிபிலிட்டிஸ் வந்து 6 6 ஈச் பால்க்கு இருக்கு. சோ therefore sample space ஃபர்ஸ்ட் பால் எடுத்தீங்க அப்படின்னா 1,1. சாரி, இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாலை செலக்ட் பண்ணணும்னா 1 கிடையாது, ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக். செகண்ட் பாலை செலக்ட் பண்ணும்போது 2வது நம்பர் வராது, தேர்ட் பாலை செலக்ட் பண்ணும்போது 3வது நம்பர் வராது, ஃபோர்த் பாலை செலக்ட் பண்ணும்போது 4 வராது, ஃபிஃப்த் பாலை செலக்ட் பண்ணும்போது 5 வராது, சிக்ஸ்த் பாலை செலக்ட் பண்ணும்போது 6 வராது. சோ எனக்கு இது ஒரு ஸ்டூடெண்ட் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க. மேம் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு பாலும் செலக்ட் பண்ணும்போது அதே பால் நம்பர் வருமா அப்படின்னு சொல்லி இப்ப கேட்டிருக்காங்க. வெரி குட், வராது. நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க. சோ வந்து எந்த பாலை செலக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி எடுக்கிறோமோ அந்த நம்பர் கண்டிப்பா அந்த பேக்ல நமக்கு கிடைக்க அந்த பாசிபிலிட்டிஸ் கிடையாது. வெரி குட், ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க. சூப்பர். சோ 1,2, 1,3, 1,4, 1,5 and 1,6. 2,1, 2,2 கிடையாது, 2,3,
2, 4, 2, 5 and 2, 6. 3, 1, 3, 2, 3, 3 இல்ல 3, 4, 3, 5 and 3, 6. 4, 1, 4, 2, 4, 3, 4, 4 கிடையாது. 4, 5 and 4, 6. Next 5, 1 and 5, 2, 5, 3, 5, 4, 5, 5 கிடையாது. 5, 6. 6, 1, 6, 2, 6, 3, 6, 4, 6, 5 and 6, 6 இல்ல. So n of s, total number of sample space, is denoted by n of s is equal to 30. இதுதான் வந்து மொத்த கூறுவெளியை n of s அப்படின்னு சொல்லிட்டு denote பண்ணுவோம். So மொத்த கூறுவெளியானது 30. 30 possibilities இருக்கு ஒரு பாலையும் செலக்ட் பண்றதுக்கு. சோ அடுத்தது தேர்ட் கொஸ்டின் போலாங்களா? சோ இதுல வந்து நீங்க ஒரு டவுட் சூப்பரா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொன்னீங்க. வெரி குட். சோ அட்டென்டிவா இருக்கீங்க இல்லையா? சோ அதனால சூப்பர். ரொம்ப அட்டென்டிவா இருக்கீங்க கிளாஸ்ல. சூப்பர். அடுத்தது தேர்ட் கொஸ்டின். இதே மாதிரிதான் பிளஸ் ஆர் மைனஸ்ல ஏதாவது வந்து ஸ்கிப் பண்ணாலும் நீங்க சொல்லலாம் இல்ல சொல்லணும். சோ அப்பதான் நீங்க அட்டென்டிவா இருக்கீங்களா அப்படிங்கிறது தெரியும். ஓகே, அடுத்தது தேர்ட் கொஸ்டின். If A is an event of a random experiment such that P of A is to P of A dash equal to 17 is to 15 and N of S is equal to 640, then find P of A dash and N of A. Okay. So இந்த events எல்லாமே என்னென்ன events இருக்கு? நிகழ்வுகள் அப்படிங்கிறோம். ஓகேவா? ஈவென்ட்ஸ் அப்படின்னா நிகழ்வுகள். என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பிஃபோர் த எக்ஸாமே பார்த்துட்டோம். சரியா? சோ அது என்னென்னங்கிறது இப்ப நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சம் பார்க்கும்போது அப்படியே வந்து ரீகேப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? எப்பவுமே வந்து வாட் இஸ் கிவன்? P of A is to P of A dash is to 17 is to 15. 17 is to 15. So ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? P of A கேட்டிருக்காங்க. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க? N of A கேட்டிருக்காங்க. இது வந்து 2-3 முறை பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகே. So P of A is equal to 17 by 32. P of A bar is equal to 15 by 32. So இந்த 32 எப்படி வந்தது? 17 plus 15 is equal to 32. இதுல இருந்து தான் நம்ம இந்த 32 அப்படிங்கறத எழுதியிருக்கோம். சோ இப்போ P of A இல்லையா? N of S என்ன கொடுத்திருக்காங்க? 640 கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P of A. P of A is equal to 17 divided by 32 கண்டுபிடிச்சாச்சு. 17 by 32, P of A bar is equal to 15 by 32. இப்போ P of A is equal to என்ன அப்படின்னு சொன்னாதான் N of A வந்து P of A bar கண்டுபிடிச்சுதான் N of A வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ வந்து 17 divided by 32 into இந்த 17 divided by 32 உங்களுக்கு N of S உடைய வேல்யூ வந்து 640 கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து
பகுதியை 640 மாற்றுவதற்கு எதால மல்டிப்ளை பண்ணா வரும் உங்களுக்கு 20ஆல 32 × 2 64. அப்ப 20ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 17 2 34 340 டிவைடட் பை 640. இது ஏன் இந்த 640 எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா n(s) வந்து 640 அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்லயே கொடுத்திருக்காங்க. சோ இப்போ n(a) is equal to 340 அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுல இருந்து சொல்றேன். n(a) is equal to 340 அப்படின்னு சொல்றேன். How அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா P of A is equal to n of A divided by n of S. ஆதலால் n of A is equal to 340 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் வந்து 4வது கேள்வி 4th கொஸ்டின். கொஸ்டின் காமிச்சிடுறேன். இதை நீங்க காப்பி பண்ணிட்டே இருங்க. 4th கொஸ்டினையும் பாத்திரலாம். ஓகேங்களா? A coin is tossed thrice. What is the probability of getting 2 consecutive tails? Okay. என்ன கேட்டிருக்காங்க? 2 consecutive tails. காயின் 3 times toss பண்ணா என்ன ப்ராபபிலிட்டி வரும், என்ன சாம்பிள் ஸ்பேஸ் வரும்ங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம பார்த்திருக்கோம். சோ நம்ம 2 consecutive tailsனா அடுத்து அடுத்து 2 பூக்கள் விழுவதற்கு சாம்பிள் ஸ்பேஸ் கூறுவெளி அப்படி சொல்லுவோம் தமிழ்ல, இங்கிலீஷ்ல சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ் S is equal to, சோ நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் தெரியும் 3 times. இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चनே இதுதான் பார்த்தோம். 3 times காயின் டாஸ் பண்ணினா சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும் அப்படிங்கிறது அதை தான் நான் எழுதுறேன். So sample space n of S is equal to 8. So 2 consecutive tails அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. So அப்போ A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிறோம். A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வானது நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? So அப்போ let A be and A be the event of getting two consecutive tails. That therefore A is equal to head, tail, 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 head, tail, tail, tail. அடுத்தடுத்து 2 தலைகள் பூக்கள் விழுவதற்கான பாசிபிலிட்டிஸ். இப்ப n of A is equal to 3 தான் இருக்கு. இப்போ P of A is equal to n of A divided by n of S, which is equal to 3 divided by 8. Okay. So 4 problems பார்த்திருக்கோம் 8.3 exerciseல. பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5ல இருந்து 13 வரைக்கும் இருக்கு. நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல மண்டே கிளாஸ்ல கொஞ்சம் சம்ஸ் பார்க்க சரிங்களா. சோ எவ்வளவு முடிக்க முடியுதோ மண்டே கிளாஸ்ல முடிக்கலாம். ஓகேங்களா. சோ இன்னைக்கு நீங்க இது வரைக்கும் கேட்ட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இப்ப கேட்கலாம். டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.